எக்ஸ்கியூஸ் மீ. சொல்லுங்க சார். இன்னைக்கு ஃபாரின் டாக்டரை பார்க்கறதுக்காக தமிழுங்கிற பேஷண்ட்டுக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கியிருந்தோம். அதுக்கு 1 lakh பே பண்ண சொல்லியிருந்தாங்க. சார் வெயிட் பண்ணுங்க சார், ரெசிப்ட் கொடுக்குறேன். சார் நீங்க ஏசுறதெல்லாம் பண்றீங்க. பாரதி, என்னை பத்தி நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? இல்ல எனக்கு புரியல. தமிழும் ஆதித்யாவும் என்ன வார்த்தைக்கு வார்த்தை அப்பா அப்பான்னு கூப்பிடுறாங்க. அது வெறும் வார்த்தை இல்ல, அவங்களோட நம்பிக்கை. என்னால அவங்கள யாரோ ஒருத்தர நினைச்சு கூட பார்க்க முடியல. முதல்ல இந்த மாதிரி நடந்துக்கிறத நிறுத்துங்க. எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க. இப்படி நீங்க கஷ்டப்படணும்னு எந்த அவசியமும் இல்லை. உண்மையை சொல்லணும்னா இது என்னோட கடமை. இல்ல சார், நீங்க ஏற்கனவே எங்களுக்காக நிறைய பண்ணிருக்கீங்க. உங்களை மேற்கொண்டு சிரமப்படுத்த வேணாம் தான் நான் தமிழை கூட்டிட்டு வந்தேன். அதெல்லாம் சரிதான். இப்ப இவ்வளவு பெரிய அமௌண்ட்டை கட்ட சொல்லியிருக்காங்கல்ல, அப்போது நீங்க எனக்கு கால் பண்ணிருக்கணும்ல. இங்க பாருங்க, நீங்க வேற யாருக்கிட்டயோ பணம் கேட்கறத பத்தி எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா என்கிட்ட கேட்கறதுக்கு உங்களை எது தடுக்குது பாரதி? சாரி சார். இந்த பாருங்க, தயவு செஞ்சு இனிமே இன்னைக்கு யாரோ மாதிரி பிரிச்சு பார்க்காதீங்க. அப்ப நடந்த பிரச்சனையால தமிழுக்கு பேச வராம போயிருக்கு. சரி, அதை விடுங்க. தமிழுக்கு இப்படி ஆகிறதுக்கு அது மட்டுமே காரணம் இல்லை. இப்போ நான் கேட்கிற கேள்விக்கு நேரடியா பதில் சொல்லுங்க. உங்க ஹஸ்பண்ட் இப்ப எங்க இருக்காரு? அவரு இப்ப எங்க கூட இல்ல டாக்டர். அப்ப இவர் யாரு? இவர் எங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட் டாக்டர். ஓகே, ஃபைன். இப்போ நான் சொல்ல போற விஷயத்த நீங்க கன்சிடர் பண்ணியே ஆகணும். இந்த குழந்தைக்கு மனசுக்குள்ள நிறைய காயங்கள் இருக்கு, நிறைய எதிர்பார்ப்பு இருக்கு. சாதாரண குழந்தைகளுக்கு இருக்கிற மாதிரி அப்பா நம்ம கூட இல்லைங்கிற ஏக்கத்துல அந்த குழந்தை டிப்ரெஷனுக்கு போயிருக்கா. இது வரைக்கும் நீங்க இதை கவனிக்காம இருந்தது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. நேத்து இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் ஆனப்போ அது பர்ஸ்ட் அவுட் ஆகி அவ பிரெயின் நர்வே டேமேஜ் ஆயிடுச்சு. அதனாலதான் குழந்தைக்கு பேச முடியாம போயிருக்கு. குழந்தைங்க நம்மள மாதிரி கிடையாதுங்க. அவங்களுக்குள்ள நிறைய ஆசைகள், எதிர்பார்ப்புகள் இருக்குங்க. ஒரு கட்டத்துல இதெல்லாம் நடக்குமோ நடக்காதான்னு அவங்க அதை தெரிஞ்சுக்கிட்டு அவங்களே எல்லாத்தையும் அவங்க மனசுக்குள்ள போட்டு புலம்ப ஆரம்பிப்பாங்க. சுதாகர், வாங்க பாட்டி. நான் சொன்னனே ஒரு விஷயம். மித்ரா, உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? நீ பாட்டுக்கு வந்த, காரணமே இல்லாம வீட்ல இருக்கிற பொருளையெல்லாம் போட்டு உடைச்சுக்கிட்டு இருக்க. அப்படி யார் மேல என்னதான் கோபம் உனக்கு? மித்ரா, பாட்டி கேட்டுட்டு இருக்காங்கல்ல, கொஞ்சம் கூட மரியாதையே இல்லாம பதில் சொல்லாம இப்படியே நின்னுட்டு இருந்தா என்ன அர்த்தம்? அவங்க கேக்குறாங்கல்ல, காதுல விழல? அண்ணா, நீங்க பேசுறது, பாட்டி பேசுறது, தோ அண்ணி நந்தினி எல்லாரும் என்ன பார்த்துட்டு இருக்கிற வரைக்கும் எனக்கு எல்லாமே நல்லா தெரியும். இந்த வீட்ல என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு தான் உங்களுக்கு எல்லாம் தெரியல. மித்ரா, நீ பாட்டுக்கு இப்படி வந்து புரியாம பேசிட்டு இருந்தா எங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு எப்படி தெரியும்? என்ன விஷயம்னு சொன்னாதானே தெரியும். நேத்து அந்த திருட்டு கழுத வீட்ல இருந்து பணத்தை திருடி இருக்கான்னு அவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்திருந்தோம். அத அவ சமாளிக்கிறதுக்காக டிராமா பண்ணி ஹாஸ்பிடலுக்கு போயிட்டா. அப்புறம் பேச்சு வரலாம் அது இதுன்னு டிராமா பண்ணி நம்ம யாரையுமே அந்த திருட்டை பத்தி எதுவுமே பேச விடாம பண்ணிட்டா. இன்னைக்கு என்னடானா அவங்க எல்லாம் போடுற டிராமாவுக்கு ஒத்து ஊதுற மாதிரி ஃபாரினரோட கன்சல்டேஷனுக்காக 1 லட்சம் ரூபாய் பணத்தை ஆதி ஹாஸ்பிடல்ல போய் கட்டியிருக்காரு. மாப்பிள்ள, இங்க யாரும் யாருக்கும் பண உதவி பண்ண வேண்டிய தேவையெல்லாம் இல்லை. சரி,
உங்க நியாயப்படியே வர பணம் கேட்டாங்க கொடுக்கலாம். ஆனா அது வெறும் கடனா தான் இருக்கணும். ஆனா நீங்க இப்ப பண்றதையெல்லாம் பார்த்தா அப்படி நினைச்சு பண்ற மாதிரி தெரியல. அந்த குழந்தைங்க என்னடான்னா உங்களை பார்த்து அப்பா அப்பான்னு எங்க முன்னாடியே கூப்பிட்டு உரிமை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. நீங்க என்னடான்னா ஆமா அப்படித்தான் கூப்பிடுவாங்கன்னு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் பார்க்கறதுக்கும் கேட்கறதுக்கும் நல்லாவா இருக்கு? நாங்க உங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணுங்கிறதுக்கு தான் லண்டன்ல இருந்து வந்து இங்க உக்காந்துகிட்டு இருக்கோம். ஆனா இந்த வீட்ல அதுக்கான எந்த ஏற்பாடும் நடந்த மாதிரி தெரியலையே. ஏதாவது ஏற்பாடு பண்ணா உடனே ஏதாவது தடங்கல் வந்துருது. ஐயோ தடங்கல் வந்துருச்சேன்னு நீங்க அதுக்காக கவலைப்பட்ட மாதிரியும் தெரியல. கல்யாணத்தை பத்தி யோசிச்ச மாதிரியும் தெரியல. இந்த வீட்ல எப்ப பார்த்தாலும் ஒரே பிரச்சனையாவே போய்கிட்டு இருக்கு. என் பேத்தி மித்ரா நிம்மதியா இருந்து அவளை பார்த்து ரொம்ப நாளாச்சு. வெளிப்படையாவே சொல்றேன், இந்த பாரதி அவ குடும்பமும் இங்க இருக்கிறதுனால என் பேத்தி மித்ராவோட கல்யாணம் தடப்பட்டு போகுதுன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. வார்த்தைக்கு வார்த்தை இந்த பாரதியோட பையனும் பொண்ணும் உங்களை அப்பா அப்பான்னு கூப்பிடுறத என்னால சகிச்சுக்கவே முடியாம போனா போகுதுன்னு பொறுத்து பொறுத்து போய்கிட்டு இருக்க. என் பொறுமைய நீங்க ரொம்ப சோதிக்கிறீங்க ஆதி. எல்லாருமா சேர்ந்து ரொம்ப எல்லை மீறி போறீங்க. இதுக்கு மேலயும் என்னால வெயிட் பண்ண முடியாது. இங்க பாருங்க ஆதி, நீங்க இந்த நிமிஷம் பாரதி குடும்பத்தை விட்டு விலகி இருக்கணும். எனக்கு இப்ப அதுக்கு ஒரு முடிவு தெரிஞ்சாகணும். நீங்க எப்ப என்ன கல்யாணம் பண்ணிக்க போறீங்க? இங்க பாருங்க, நல்ல நாள் கெட்ட நாள் எதுவுமே வேண்டாம். இப்போ நீங்க தாலி கட்டுறேன்னு சொன்னா கூட நான் கழுத்தை நீட்டுறதுக்கு தயாரா இருக்கேன். சொல்லுங்க சொல்லுங்க ஆதி, நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு சொல்லுங்க. என் பேத்தியோட நிலைமைய பாத்தீங்களா? உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்ட பாவத்துக்காக அவளுக்கு பைத்தியமே புடிச்சிடும் போல இருக்கு. ஒரு பிரச்சனையா 2 பிரச்சனையா? பாரதி குடும்பத்தால இந்த வீட்டுக்குள்ள தினம் தினம் ஒரு புது பிரச்சனை முளைச்சு வந்துகிட்டே தான் இருக்கு. இதுக்கு மேலேயே என் பேத்தி மனச கஷ்டப்படுத்திக்கிட்டு நீங்க இப்படி இருக்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்கல. அவ உங்களை எந்த அளவுக்கு விரும்புறான்னு தெரிஞ்சும் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம நீங்க இப்படி கண்ட குடும்பத்துக்காக என் பேத்தியோட அன்பை அசிங்கப்படுத்துற மாதிரி எனக்கு தோணுது. எனக்கு நீங்க அவ குடும்பத்துக்காக இவ்வளவு பண்றது எனக்கு சுத்தமா பிடிக்கல.